புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. இதற்காக வேட்பாளர்கள் இருசக்கர வாகனம், வேனில் போன்ற வாகனத்தில் தான் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மோடு லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த சிபிஎம் வேட்பாளர் ராஜாங்கம் இதற்கெல்லாம் மாறுபட்டு சைக்கிளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்கிறார். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இறுதிக்கட்ட பிரச்சாரம் சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒரு முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம். காலையிலேருந்து சைக்கிளில் எங்களுடைய பிரச்சாரம் இருக்குது. சைக்கிளில் போகிறதுல ஒன்று, என்னுடைய ஊர் இது, நான் பிறந்த வளர்ந்த ஊர். சைக்கிளில் போகிறதுனால மக்களை மிக எளிமையாக சந்திக்க முடியுது, அவங்களுடைய அன்பை பெற முடியுது. அதே நேரத்தில் எங்களுடைய கொள்கைப்படி அரசியல் என்பது அது ஒரு சேவை. எனவே அதற்கு ஒரு ஆடம்பரமோ அல்லது பண செலவோ தேவையில்லை என்று எங்களுடைய கட்சி முடிவு செய்திருக்கு. அதனால் சைக்கிள் எப்போதும் நான் பயணிப்பேன். அந்த அடிப்படையில் தான் சைக்கிள்லேயும் சென்று நான் வாக்குகளை கேட்குறேன். அது மக்களுக்கு அவங்களுக்கு என் மேலே இருக்கிற அந்த பண்பை என்னால் பார்க்க முடியுது. அது ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது, ஒரு நல்ல அம்சமாக தான் எனக்கு படுது. லாஸ்பேட்டை தொகுதியில் 4 கட்சிகள் களத்தில் இருக்குது. காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், நீங்கள், தாவேகா உள்ளிட்ட 4 கட்சிகள் இருக்குது. களத்தில் மக்களுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது? நீங்கள் என்ன கோரிக்கையை முன் வச்சு மக்களிடம் வாக்குகள்லாம் கேட்டீங்க? லாஸ்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வலுவாக பல பேர் போட்டியிடுறாங்க, பல பொருட்களை செலவு பண்ணியிருக்காங்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாக்குகளை கேட்கும்போது மக்கள் எங்கள்கிட்ட அவங்களுடைய குறைகளை எங்கள்கிட்ட தான் சொன்னாங்க. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வீடு இல்லை, 10-15 வருஷமாக எங்களுடைய வீடு வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்கள் ஊரில் சாலை வசதி சரியில்லை, இது மாதிரியான பிரச்சனைகள் எங்ககிட்ட தான் சொன்னாங்க. அப்போது எங்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க, எங்கள்கிட்ட உரிமையோடு கோரிக்கை முன்வைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பும் மதிப்பும் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த எங்களுடைய பிரதான தேர்தல் அறிக்கையில் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய மக்கள் லாஸ்பேட்டை தொகுதியில் மட்டும் பாதி பேர் இருக்காங்க. பாதி குடியிருப்பாளர்கள் வீடற்றவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் வீட்டு வாடகைப்படியாக ஒரு மானியம் வழங்கணும், 4000 ரூபா மாதந்தோறும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மக்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதாவது புதுச்சேரியில் வாக்குப்பதிவுக்கு குறைந்த நாட்கள் தான் பிரச்சாரம் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாருமே வேகமாக போயிட்டுருக்காங்க வாகனத்தில். ஆனால் நீங்கள் சைக்கிளில் நீங்கள் போகிறீங்க, ஓரளவு இந்த தொகுதி முழுவதும் மக்களை சந்திச்சிட்டிங்களா? சைக்கிளில் போகிறதுனால உங்களுக்கு என்ன சாதகம், என்ன பாதகம்? சைக்கிளில் போகிறது என்பது ஒரு முன்னுதாரணம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய பல தொழில்கள் அல்லது பழக்க வழக்கங்களை நம்ம மறந்துருக்கோம். ஆகவே அதை மீண்டும் நினைவு கூட்டுவது என்பது மிக அவசியம். சைக்கிள் என்பது ஒரு எளிய மனிதருடைய ஒரு பழக்க வழக்கமாக தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதனால் மக்கள் என்னை ஏதோ குறைவாக பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கல. நாங்கள் எப்போதும் போல் இருக்கிறோம், இயல்பாக இருக்கிறோம். இந்த தேர்தல்லையும் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோங்கிறத மக்கள் பார்த்து எனக்கு மரியாதை செலுத்துகிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. ஆகவே சைக்கிள் என்பது ஒரு நல்ல அம்சமாகத்தான் நான் பார்க்குறேன். பெரிய கட்சிகள்லாம் களத்தில் இருக்கும்போது நீங்களும் தனிச்சு போட்டுறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் சின்னமான அரிவாள் சுத்தியரை மக்கள் மனசில் எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? இது அரிவாள் சுத்தியல் என்பது இது ஒரு உழைக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு சின்னம். ஏன்னா புதுச்சேரி மக்கள் நம்முடைய இடது சிந்தனையாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். குறிப்பாக பிரெஞ்சு இந்திய விடுதலை என்பது இங்கே மிக சிறப்பாக பல்வேறு தியாகங்கள் மத்தியில் பெறப்பட்டிருக்கிறது. எனவே கம்யூனிஸ்டுகளுடைய பாரம்பரியம் இந்த ஊரில் இருக்கிறதுனால எங்களுடைய சின்னத்தை மிக எளிதாக மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. எனவே அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் என்பது ஒரு தியாகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தொழிலாளர்களுடைய நலனுக்காக பாடுபட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு சின்னம் என்பதைத்தான் மக்கள் அன்போடு எங்களை வரவேற்கிறாங்க. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.